ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ சக்தி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்னோடய ஸ்டைலில் நண்டு தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 7 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 11 பச்சை மிளகா, கொத்தமல்லியும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய், ஒரு 4 முந்திரி போட்டு அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, எண்ணெய், இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போ ஒரு பெரிய சைஸ் கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச மசாலா ஐட்டம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வதங்கினதும் வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தொக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரைஸ், சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த கோல்டு கிளைமேட்டுக்கு இந்த நண்டு ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், இதுவாகவும் இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்ச நண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகா மிக்சர் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த பச்சை மிளகா கிண்ணத்தை லைட்டாக அலசி ஊற்றிக்கோங்க. அதில் சைட்லலாம் நிறைய பச்சை மிளகா இருக்கும். இப்போ இந்த நண்டு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இது வெந்து நல்லா ஸ்மெல் வரும். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்மெல்லும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா நண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இதுவாகிருக்கு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணி கொஞ்சம் சுண்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட நண்டு தொக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.